இதுதான் இரணியல். இரணியலை வந்து நம்ம நரசிம்மர் வந்து வதம் செய்கிற காட்சி. இது பார்த்திங்கன்னா, இது குடல் வந்து உருவி அப்படியே தூக்கி அவரோட கழுத்தில் மாலையாக போடுறாரு. இவரோட வதம் பண்ண இடம் வந்து பார்த்திங்கன்னா அகோபிலம்னு ஆந்திர பிரதேசில் இருக்குது. திருப்பதியிலேருந்து ஒரு 170 கடப்பாலேருந்து பக்கம், கடப்பாலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வரும். அங்கே தான் அவர் உஜாலா அப்படிங்கிற ஜுவாலா அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறாரு. ஜுவாலா நரசிம்மர் சொல்லிட்டு அந்த நரசிம்மரை பார்க்குறது தான் விசேஷம். அங்கே தான் வதமே பண்ணதாக சொல்கிறாங்க. அதான் மூலஸ்தானன்றாங்க நரசிம்மருக்கு. அங்கே நான் போன வாரம் போயிட்டு வந்தேன், எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சது. உங்களுக்கும் சான்ஸ் கிடச்சா போயிட்டு வாங்க. மொத்தம் நரசிம்மர் இருப்பாங்க அங்கே. நரசிம்மரும் ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க, தனித்தனி சன்னிதானம். மலை மேலே மட்டுமே ஒரு 5 பேர் இருப்பாங்க. பார்த்துக்கோங்க, இவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. பார்த்திங்க, பாதம் அப்படியே தொங்க விட்டு கால் கடையமாக இருக்கும். இரளியல்னா குடலில் வந்து பிடுங்குற சுத்தமாக கையை விட்டு உள்ளே விட்டு அப்படியே பிடுங்குறாரு. இரணியலோட குடல் வந்து அசுரன். இவரோட பையன்தான் பிரகலாதன். இவங்களுக்கு வதம் பண்ண இடம் தான் அகோபிலம். அகோபிலத்தில் அப்பர் அகோபிலம், ஜுவாலா நரசிம்மான்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த அந்த காட்சி. அங்கே ஒரு சின்ன சன்னிதானம் தான் இருக்குது. ஜுவாலாவில் வந்து ஒரு சின்ன ரூம் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஹைட்டு. ஒரு 2 மணி நேரம் நீங்கள் ஏறணும். வயசானவங்களுக்கு அந்த டோலி இருக்குது, அதில் போய்க்கலாம். ரொம்ப அற்புதமான இடம் அது. இந்த சிற்பத்தை பார்த்தா நமக்கு புரியும் அவர் எந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக அவர் வதம் பண்ணார்னு. பிரகலாதனுக்கும் அங்கே தீட்சை கொடுத்துருக்காரு. அங்கே மன்னிச்சு விட்டுட்டார். அவனுக்கு உபன்யாசம் பண்ணிவிட்டு பிரகலாதனை வந்து அந்த இடத்துக்கும் போனேன். பிரகலாதன் பாடசாலை அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்களுக்குன்னு தனி இது வச்சுருக்கிறான், குருகுலம். அது அந்த இடத்துல அவர் பாறையை 2 பொளந்துட்டு உள்ளே இறங்கி அவனை காப்பாற்றி விட்டு அவனுக்கு உபன்யாசம் பண்ணி பிரகலாதனை வந்து இது நல்ல வழி கொண்டு வந்தது அந்த இடம்தான். அதுவும் அங்கே இருக்குது. அந்த ஸ்தலமும் இருக்குது, மூலஸ்தானம் இருக்குது. எல்லாமே சுயம்பு தாங்க. இந்த யாழி பாருங்கள் எவ்வளோ தத்ரூபமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக அடிச்சிருக்காங்க பாருங்கள். ஒரே சிங்கிள் ஸ்டோன் மேலே வரைக்கும். எப்போதையும் 30 அடி உயரம் இருக்கும். 30 அடி உயரம் இருக்கும் சிங்கிள் ஸ்டோன். பெருமாள் இவர்கிட்ட தோளில் ஏறி போயிட்டுருக்காரு. கருடாழ்வார் தோளில் ஏறி கிளம்பி போயிட்டுருக்காரு. அந்த காட்சி அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க. கேப்பு, அந்த ஹோலு எல்லாமே, இந்த கேப்பு, கை பொருள், இந்த கேப் எல்லாமே அவ்வளோ பிரமாதமாக அடிச்சிருக்காங்க பாரு. இதுதான் இரணியல் நினைக்கிறேன். யாழ் எப்படியும் மண்டை துண்டாக கடிச்சிருச்சு. இது இரணியல் கிடையாது. இது என்னன்னு தெரியாமல் எதுவும் சொல்லக்கூடாது. நான் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன். இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். யாழுக்கு பாலிஷ் போட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரிஜினல் இப்படி இருக்காது. இந்த சிற்பத்தை பாருங்கள். இவங்க அன்னப்பறவையில் ஏறி போயிட்டுருக்காங்க. என்ன யாருன்னு தெரியல. பாருங்கள், இந்த கொலுசெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொலுசு அடிச்சிருக்காங்க. அன்னத்துக்கு கூட அவ்வளோ டிசைன்ஸ். வாய் அவங்களுக்கு அன்னப்பறவைக்கு இது போட்டு எவ்வளோ பர்ஃபெக்ட் பாருங்கள். அந்த மாலை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அடிச்சிருக்காங்க. மாலை தொங்குது பாருங்க. மூக்கில் எவ்வளோ அழகான ஹோல் அடிச்சிருக்காங்க பாருங்கள். இதுதான் அவர் காலை வந்து சுத்தமாக மேலே 180 டிகிரி தூக்கி வச்சுட்டு நடனம் ஆடுறார். உத்திரதாண்டவம் ஆடுறார். எவ்வளோ அழகாக இருக்குது. தத்ரூபமாக செய்யும். காலை எங்கே கைக்கும் காலுக்கும் கேப்பு பாரு. இன்னொரு கையில் இது வச்சுருக்காரு, முள்ளு வச்சுருக்காரு. வீட்டு சங்கு சக்கரம் வச்சுருக்காரு. கையில் ஒரு கத்தி வர தத்ரூபமாக இருக்கு. அவர்
போட்டிருக்க மாலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நல்லா செதுக்கியிருக்காங்க. இது விடாழ்வார் இவ்வளோ அழகான சிலை நான் பார்த்ததே இல்லை. எவ்வளோ அழகாக அடிச்சிருக்காங்க பாருங்கள். விடாழ்வாருக்குன்னு தனி சிலை எங்கேயும் நான் பார்த்ததில்லை. இந்த மாதிரி இங்கே மட்டும்தான் இந்த ஸ்பெஷல். மூலவராக இருப்பார், உற்சவராக இருப்பார் பார்த்துருக்குறேன். நான் இப்படி இந்த தூணில் அடித்து பார்த்ததில்லை. ஹனுமானும் பாருங்கள் தெளிவாக அடிச்சிருக்காங்க. ஹனுமான் தெளிவாக இருக்கு. பாதம் அவரோட தண்டம் போட்டிருக்கிறது, காலில் கொலுசு மாதிரி போட்டிருக்கிறாரு, ட்ரெஸ்ஸு எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. இது யாழை. ஐக்ரீவருக்கு குதிரை முகம் இருக்குது. ஆனால் இது பிக்கு மாதிரி இருக்குது, பன்னியோட முகம் மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரியல. லக்ஷ்மி மடியில் இருக்கிறாங்க. சங்கு சக்கரம் பெருமாளோட அவதாரம் தான் இது. அவர் எடுத்த அவதாரம் தான். பாதத்தில் தாங்கி தான் வச்சுருக்காரு. முழங்காலில் உட்கார வச்சுருக்காரு. நல்லா பாருங்கள், முழங்காலில் உட்கார வச்சுருக்காரு. முழங்காலில் உட்கார வச்சு ஒரு கைட்டு பிடிச்சிருக்காரு, ஹோல்ட் பண்ணியிருக்காரு. பெரிய அதிசயமாக இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ ஜென்யூனாக இருக்குது. கேப்பு தான் மிரட்டி விடுது இந்த ஓட்டை. ஒரே ஸ்டோன், சிங்கிள் ஸ்டோன். ஆச்சரியமானது. எல்லா தூண்லேயுமே ஒரு சின்ன சின்ன சிற்பங்கள் இருக்குது. இந்த எப்படி கும்பிடுறாங்க பாருங்க. சிற்பத்தை பார்த்தோம்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் அதில் எப்படி கும்பிடுறாங்க என்ன ஏது. இந்த வால் பாருங்கள் மேலே வரைக்கும் இருக்குது ஹனுமனுக்கு. அந்த வாலில் மணி கட்டி கும்பிட்டுருக்காங்க பாருங்கள். காதில் தண்டம் போட்டிருக்காரு பாருங்கள். காது வளர்த்து தண்டம் போட்டிருக்காரு. ஆமாம் ஹனுமன். இந்த மண்டபமே மிரட்டலாக இருக்குது. யார் வந்தாலும் இந்த மண்டபத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏதோ பாலிஷ் போட்டனால ஒரிஜினாலிட்டி போயிடுச்சு. அழகாக தான் இருக்குது. இந்த தூணில் இந்த லேடியை நான் பார்க்கலையே. அண்ணம் உட்காந்துருக்காங்க பாருங்க, எப்படி அழகாக உட்காந்துருக்காங்க. விளையாடி இருக்காங்க.